தாவரவியல் பூங்கா கழிவறையில் பித்தளை குழாயை திருடிய விழுப்புரம் நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே தாவரவியல் பூங்கா அமைந்துள்ளது. அங்குள்ள கழிவறையில் பொருத்தப்பட்டிருந்த பித்தளை குழாய்கள் கடந்த சில தினங்களாக திருடப்பட்டு வந்தன. நேற்று முன்தினம் திடீரென கழிவறையில் சத்தம் கேட்டதால் பாதுகாப்பு பணியில் இருந்த செக்யூரிட்டிகள் சரவணன், செல்வராஜ் ஆகியோர் அங்கு சென்று பார்த்தனர். அப்பொழுது வாலிபர் ஒருவர் கழிவறையில் இருந்த பித்தளை குழாய்களை கற்களால் உடைத்து திருட முயற்சி செய்து கொண்டிருந்தார். இதையடுத்து அவரை பிடித்து செக்யூரிட்டிகள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் விழுப்புரம் அம்மன் கோவில் வீதியை சேர்ந்த கோவிந்தராஜ் மகன் விஜயகுமார் என்பதும் தாவரவியல் பூங்கா கழிவறையில் இருந்து பித்தளை குழாய்களை திருடிச் சென்று மது குடித்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து தாவரவியல் பூங்காவில் பித்தளை குழாய் திருடியதாக விஜயகுமார் மீது போலீசார் வழக்கு பதிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் ஆதரவற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விருக்ஷம் கல்வி உதவித்தொகை 2026 திட்டம் நடந்தது. புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடந்த விழாவிற்கு புதுச்சேரி காவல்துறையின் குற்றப்பிரிவு மற்றும் உளவுத்துறை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக ஏரியா 2 செயலாளர் பொருளாளர் அசோக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சமூக நல முயற்சிகள் மூலம் தாய் அல்லது தந்தை இழந்த குடும்பங்களைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அமைப்பினர் தெரிவித்தனர். காரைக்கால் சிவன் கோவிலில் சுவாமி சிலையை அவமதித்த நபரை சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காரைக்கால் கைலாசநாதர் கோவில் கிழக்கு வாசலில் வடக்கு புறம் அமைந்துள்ள நாதர் சிலை மீது கடந்த 9ஆம் தேதி இரவு அடையாளம் தெரியாத நபர் மனித மலத்தை பூசியதுடன் சிலையை காலால் எட்டி உதைத்து அவமானப்படுத்தியுள்ளார். இச்சம்பவம் மறுநாள் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கோவில் தனி அதிகாரி விநாயகமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கோவில் 10 பகுதியைச் சேர்ந்த அரசு என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் வேலை கிடைக்காத விரக்தியில் மன உளைச்சலில் இருந்ததால் சாமி சிலையை அவமதித்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இதன் பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர் மீது ஏற்கனவே 2 குற்ற வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கட் அவுட்டுகளை அகற்ற வேண்டும் என ரவிக்குமார் எம்எல்ஏ உத்தரவிட்டதைத் தொடர்ந்து வில்லியனூர் முழுவதும் உள்ள பேனர்கள் அவரது ஆதரவாளர்கள் அகற்றி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக அமைக்கப்பட்டிருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது ஆதரவாளர்களிடம் பேசியபோது சாலைகளில் வைக்கப்படும் பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான பேனர்கள் தனது ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தன்னுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் அரசியல் செயல்பாடுகளுக்காக வைத்திருந்தவை என்ற எண்ணமின்றி பொதுமக்களின் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பை முதன்மையாக கருத்தில் செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் வில்லியனூர் 4 மாட வீதியில் உள்ள தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் அனைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் ஆதரவாளர்களால் உடனடியாக அகற்றப்பட்டன. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்து புத்தக வெளியீட்டு விழா புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி 4402 நாட்களாக நாட்டின் பிரதமராக இருந்து சிறப்பான ஆட்சியை வழங்கி வருகிறார். மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டு செயல்பட்டதன் விளைவாக கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளனர். 81 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர் என மத்திய அரசின் சாதனைகளை குறிப்பிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களின் நலன்களையும் பாதிக்காத வகையில் தீர்வு காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு. இதற்காகவே முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார் என்றார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளது என குறிப்பிட்டார். புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,80,000 ரூபாயை இழந்துள்ளனர்.
புதுச்சேரியை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல பேசி தங்களது கிரெடிட் கார்டு கடன் வரம்பை அதிகரிக்க உள்ளதாகவும் அதற்காக லிங்க் ஒன்றை உங்களுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். அதில் தங்களது விவரங்களை பதிவிட்டால் உடனடியாக கிரெடிட் கார்டு கடன் வரம்பு அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்கில் தனது கிரெடிட் கார்டின் அனைத்து விவரங்களையும் பதிவிட்டார். அதன் பிறகு அவர் கார்டில் இருந்து 1,1430 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துவிட்டனர். இதேபோல புதுச்சேரியை சேர்ந்த இருவர் முறையே 34,600, 7,520, புதுச்சேரியை சேர்ந்த பெண்கள் முறையே 25,000, 11,850 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,80,400 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அரசு பொது மருத்துவமனையில் புகுந்த பாம்பை ஊழியர்கள் அடித்து எரித்துக் கொண்ட சம்பவம் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் நேற்று இரவு விஷப்பாம்பு ஒன்று புகுந்தது. இதனை கண்ட நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் அளவெடுத்து ஓடினர். இதனிடையே ஒரு ஊழியர் துணிச்சலாக பாம்பை கண்டுபிடித்து அதனை அடித்துக் கொன்றதும் தீ வைத்து எரித்துள்ளார். பொது இடங்களில் பாம்பு தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசு பொது மருத்துவமனையில் பாம்பை அடித்து கொன்றவுடன் எரித்த சம்பவம் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் தேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. இதன் காரணமாக பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பொருளாதார மண்டலத்தால் 10,000 பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திரா ராஜீவ் சிலை 100 அடி சாலை மேம்பாலத்திற்கு 436 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக 425 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாட்டிற்காக 92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு 75 மின்சார பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜோகோ உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் புதுச்சேரியில் முதலீடு செய்ய முன் வந்துள்ளன. கரசூர் மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 20,000 கோடி ரூபாய் முதலீடும் 10,000க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் வாய்ப்பு உள்ளது உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு சாதனைகளை அவர் குறிப்பிட்டார். மும்மொழி கொள்கை மற்றும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரச்சார பயணம் வில்லியனூரில் தொடங்கியது. புதுச்சேரியில் நடைமுறையில் உள்ள பிரெஞ்சு மொழியை பாதிக்கும் வகையில் மத்திய பாஜக அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும், தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் பிரச்சார பயணம் நடைபெற்றது. இந்த பிரச்சார பயணத்திற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் ஜான், துணைத் தலைவர்கள் முகமது கவுஸ், ஏகவல்லி, அருள், ஆனந்தராஜ், ஆசான், ஏழுமலை மற்றும் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன், அமைப்பு செயலாளர்கள் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். பிரச்சாரத்தின் பொழுது மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு பொது சேவைகள், பொது பிரச்சினைகள் மற்றும் ஜாதி சான்றிதழ்கள், குடியிருப்பு சான்றிதழ் மற்றும் அரசாங்கம் சார்ந்த ஆலோசனைகள் போன்றவற்றை உதவி தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டு அது காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள ஆர்வி நகர், அண்ணாமலை நகர், மொட்டைத்தோப்பு, கவிக்குயில் நகர் ஆகிய பகுதிகளில் ஒட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் என்ஆர் சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், பூத் பொறுப்பாளர் சரவணன், காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகி கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஊர்காவல் படை வீரர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அனீஷ்குமார். ஊர்காவல் படை வீரர். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இவர் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் ஊர்காவல் படை வீரர் அனீஷ்குமார் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து அனீஷ்குமார் தலைமறைவானார். அவரை அரியாங்குப்பம் போலீசார் தேடி வருகின்றனர். அனீஷ்குமார் மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. விசாரணை அறிக்கை போலீஸ் டிஜிபியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து ஊர்காவல் படை வீரர் அனீஷ்குமாரை பணி நீக்கம் செய்து புதுச்சேரி போலீஸ் டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடல் அலையில் சிக்கி உயிருக்கு போராடிய 4 சுற்றுலா பயணிகளை பணியில் இருந்த மீட்புக் குழுவினர் மீட்டனர். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் ஈடம் கடற்கரையில் ஆந்திராவை சேர்ந்த சுபன், சமீர், ஆகாஷ் மற்றும் சாம் ஆகிய 4 சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க முயன்றுள்ளனர். அங்கு பணியில் இருந்த மீட்புக் குழுவினர் அந்த பகுதி ஆபத்தானது என எச்சரித்துள்ளனர். இருப்பினும் எச்சரிக்கையை மீறி அவர்கள் கடலில் நீந்தி விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென எழுந்த பெரிய அலைகளில் சிக்கி 4வரும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு தத்தளித்தனர். இதை கண்ட அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்த புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்தை சேர்ந்த போலீசாரும் மீட்புக் குழுவினரும் இணைந்து உடனடியாக கடலில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தத்தளிக் கொண்டிருந்த 4 பேரையும் மீட்டனர். மீட்கப்பட்டவர்களில் சுபன் என்பவர் மயங்கிய நிலையில் இருந்தார். அவருக்கு தகுந்த முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அவர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் மீட்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் மற்றும் மீட்பு குழுவினரை பாராட்டினார். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் ஆதரவற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விருட்சம் கல்வி உதவித்தொகை 2026 திட்டம் நடந்தது. புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடந்த விழாவிற்கு புதுச்சேரி காவல்துறையின் குற்றப்பிரிவு மற்றும் உளவுத்துறை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக ஏரியா 2 செயலாளர் பொருளாளர் அசோக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சமூக நல முயற்சிகள் மூலம் தாய் அல்லது தந்தை இழந்த குடும்பங்களைச் சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அமைப்பினர் தெரிவித்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள பகுதிகளுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் குறை கேட்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல் இன்று சனிக்கிழமை காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள அண்ணாமலை நகர், ஆர்வி நகர், மொட்டைத்தோப்பு அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் திரளான முதியோர், மகளிர் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு நீரிழிவு பரிசோதனை மற்றும் பிபி பரிசோதனை மற்றும் பிசியோதெரபி இலவச மருத்துவ ஆலோசனை பெற்றனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ், பூத் தலைவர் சரவணன் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காவலரை சரமாரியாக வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்திய 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியைச் சேர்ந்தவர் IRPN காவலர் சசிதரன். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினரான மோதேஷ் என்பவருக்கும் வாலிபால் மைதானத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு களித்தித்தால்குப்பம் பகுதியில் உள்ள அம்மன் கோவில் அருகே போனில் பேசியபடி நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தை முகேஷ், அவரது நண்பர் அரவிந்த் ஆகிய இருவரும் வேகமாக வந்தனர். சசிதரனை கண்டதும் வண்டியை நிறுத்திய அவர்கள் கண்ணிமிக்கும் நேரத்தில் வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சசிதரனின் முதுகு, தலை, கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த காவலரை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து முகேஷ், அரவிந்த் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.